நாம போன வீடியோல பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, தமிழ்நாட்டோட டாஸ்மாக் வருமானம் 50,000 கோடி, பால் வருமானம் பல லட்சம் கோடியா இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் டாஸ்மாக் பொருளாதாரத்தை தவிர்த்துட்டு பால் பொருளாதாரத்துல கவனம் செலுத்தணும். திரு சீமான் அவர்களை தன்னோட இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு திரு சி ஜோசப் விஜயும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பால் பொருளாதாரத்துல கவனம் செலுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்ப நாம திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி புங்க எண்ணெயில இருந்து நாம டீசல் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தன்னோட செயல்பாட்டு வரைவுல சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே புங்க எண்ணெயில இருந்து 100% பியூரான டீசலை தயாரிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே தயாரிக்க முடியாதுதான். ஆனா நம்ம முயற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் புங்க எண்ணெயில இருந்து ஒரு 20%, 30%, 40% சொல்லி எந்த அளவுக்கு நாம அந்த புங்க எண்ணெயில இருந்து டீசல் எடுக்கலாம், வேற எந்தெந்த மூலங்கள்ல இருந்து நாம பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலான்றத தமிழ்நாடு அரசு கண்டிப்பா கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா புங்க மரம்ன்றது பெரும்பாலும் இந்தியாவில குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல அதிகம் வளரக்கூடிய மரம் தான். அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் இந்த புங்க மரத்துல இருந்து புங்க விதையில இருந்து எப்படி டீசல் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில கண்டிப்பாவே ஈடுபடணும். ஒருவேளை அதுல ஈடுபட்டு ஒரு 10% நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சாலுமே கூட என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் தேவையை ஓரளவுக்காவது சரி செய்யலாம். இதே மாதிரிதான் கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக ஆடு மாடுகளோட கழிவுல இருந்து எரிகாற்று எடுக்கிறது, சூரிய ஒளியின் மூலமா காற்றாலையின் மூலமா மின்சாரத்தை பெருக்கிறதுன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியோட செயல்பாட்டு வரைவுல எண்ணற்ற திட்டங்கள் கொட்டி கிடக்கு. எப்படி கொட்டி கிடக்கு? இது எல்லாத்தையும் உண்மையிலேயே செயல்படுத்த முடியுமா? அப்படி செயல்படுத்தணும்னா அந்த திட்டங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல முன்பணம் தேவைப்படலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அந்த நாம் தமிழ் கட்சியோட செயல்பாட்டு வரைவுல இருக்க எந்தெந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எந்தெந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது தமிழ்நாட்டுக்கும் அது இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் சிறப்பான திட்டம் அமையன்றத இப்ப ஆட்சிக்கு உட்கார்ந்து இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாவே கருத்துல கொண்டு செயல்படணும். ஏன்னா நல்ல திட்டங்களை யார் சொன்னாலுமே, நல்ல விஷயங்களை யார் சொன்னாலுமே அதை ஏத்துக்கிறதுல எந்த விதமே இருக்க